வானகதூதரணி மகிழ்வதாக இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவற்ற மன்னரது பேரொலியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்து இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக. இத்திருவிளக்கின் பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபை களி கூர்வதாக. இறை மக்கள் அனைவரது பேரொலியா இக்கோவிலில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதரரே, உங்களை வேண்டுகின்றேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருத்தொண்டருள் சேர்த்திட தயை கூர்ந்து இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொலியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்று செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையும் அவருடைய ஒரு மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை தமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்திற்குரிய கடன் சீட்டை தம் திரு இரத்தத்தால் இரக்கமுடன் அளித்தருளினார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே
இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் மூதாதையராகிய இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலையும் கடந்து போக செய்ததும் இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகம் என்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்ததும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். மேலும் மீட்பின் பயனையாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீரம் மீது தயவு கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்து அளவு கடந்து அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்கு கிறிஸ்துவின் மரணம் நிச்சயமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரையடைய பேறு பெற்றதான் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே, பாக்கியம் பெற்ற இரவே, பாக்கியம் பெற்ற இரவே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே, பாக்கியம் பெற்ற இரவே, பாக்கியம் பெற்ற இரவே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே, கிறிஸ்து பாதாளத்திலிருந்து உயிர் எழுந்த காலம் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நான் மகிழ்வுறும் இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தேதா. எனவே புனிதப்படுத்தப்படும் இவ்விரவின் திருச்சடங்கு
அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயரற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது. ஆகவே ஆண்டவரே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் செயலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தம் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் நமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலியை செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியினால் சுடர்விட்டு எரியும் இந்த நெருப்புத்தூரின் பெருமையை அறிந்திருக்கின்றோ. எத்தியிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தம் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் எத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்ததும் இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோ. உமது திருப்பெயரின் மகிமைக்காக அச்சிக்கப்பட்ட இந்த மெழுகு திரி இவ்விருவு நின்று இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எடும் பொழுது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனுகுலத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே.